ஆண் பாவம் படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ. என்னன்னா இதை ஃபெமினிசம் சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ, அது எந்த விதத்துல தப்பா காட்டுறாங்கிறத சூப்பரா டைரக்டர் காட்டியிருக்காருங்க. எந்தெந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே எமோஷன்ஸ் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ரியோன் இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காரு. விக்னேஷ்காந்த் தான் மெயினா கதையை கொண்டு போறாரு. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா எல்லாருமே பார்க்கணும். ஃபெமினிசங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே தப்பா புரிஞ்சிருக்காங்க. அதை டைரக்டர் கரெக்டா கன்வே பண்ணியிருக்காரு. எல்லாரும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் இது. அந்த படம் நான் பார்த்தது இல்ல. இந்த படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது தீபாவளிக்கு வர வேண்டிய படம் தான். தீபாவளிக்கு வந்து டியூடு கூட வந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த படம் தான் ஜெயிச்சிருக்கும். அந்த அளவுக்கு கதை எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. கரெக்டா கனெக்ட் ஆகுது. பசங்க எல்லாருமே பாருங்க கனெக்ட் ஆகுது. அதான் எப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான், இவங்க எந்த புரிஞ்சுக்காம இருக்காங்க, பொண்ணுங்க வந்து சில விதி சண்டை போடுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல.